Good morning students, I welcome you for the Xii Phy group of school online class. So last class we have learned about the same topic. It's inside of the topic we know about the solenoids. Okay. So now I am going to teach you for the mutual induction of two coaxial lines. Okay. So mutual induction means what? It's inducting some current in one conductor. Okay. Its induction will be act on the mutual induction. So mutual means it's related to one object to the another object. Okay va? So நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு கண்டக்டருக்கு ஒரு கரண்ட் சம் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கண்டக்டரில் வந்து ஒரு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அதில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து இட்ஸ் அனதர் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணும், அதோட லைன்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகே. ஸோ அந்த கரண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன் பிட்வீன் டூ லாங் கோஎக்சியல் சாலினாய்ட்ஸ். சாலினாய்ட் மீன்ஸ் வாட்? இட்ஸ் அ சர்க்குலர் காயில். ஓகேவா? ஒரு ஒயர், ஒரு காப்பர் ஒரு அயன் ஒயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்க ஒரு காயில். ஸோ இந்த காயில்ஸ் வந்து ஆக்சியல் லைன்ஸில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த சாலினாய்டு எடுத்துக்கிறோம். ஸோ இன்சைட் ஆஃப் தேம் ஒரு ஸ்மால் சாலினாய்டு வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நார்மலாகவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு சாலினாய்டு அப்படின்னு எடுக்கும்போது அதில் வந்து ஒரு காயில் பேஸில் தான் வந்து ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அந்த இடத்துல ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்? யூனிஃபார்ம் ஃபீல்ட் லைன்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்? யூனிஃபார்மாக வந்து இந்த மாதிரி வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே. இன் கண்டினியூஸ் ஃபார்மில். ஸோ அந்த மாதிரி ஆக்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து இது உள்ளே வந்து ஒரு பார் மேக்னெட் பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது, ஸோ அந்த பார் மேக்னெட்டில் வந்து 2 போல்ஸ் இருக்கும், நார்த் அண்ட் சவுத் போல். ஸோ அந்த 2 போல்ஸ் வந்து பிளேஸ் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, தென் அதே சேம் டைமில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஒன்றோட ஒன்று என்ன ஆகும்? இட்ஸ் பர்பெண்டிகுலர். ஓகே. அது கொலைட் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல சாலினாய்ட்ஸில் வந்து அந்த பார் மேக்னெட் பிளேஸ் பண்ணாமல் அதில் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஸோ ஆல்ரெடி அதில் பிளேஸ் பண்ணி எடுத்ததுனால அதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நார்மலாகவே அதில் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன கொடுக்குறோம்? அதில் எக்ஸ்டர்னலாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த இடத்துல சம் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ரெண்டு இருக்குது சாலினாய்ட்ஸு. ஸோ ஒன்றுத்துலேருந்து உள்ளே இருக்க இன்சைட் ஆஃப் த சாலினாய்ட்ஸில் வந்து என்ன ஆகுது? அந்த கரண்ட் டென்சிட்டி வந்து பாஸ் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன சொல்வோம்? ஸோ இட்ஸ் அ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகே. த டென்சிட்டி வில் பி ஹை மீன்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட டென்சிட்டி ஹையாக இருக்கும்போது நம்ம என்ன சொல்வோம்? அது வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து என்ன சொல்வோம்? ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ ஹியர் வி டேக்கன் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா 2 ஃப்ளக்ஸாக எடுத்துக்கிறோம். ஸோ அவுட் சைட் ஆஃப் த சாலினாய்டு, இன்சைட் ஆஃப் த சாலினாய்டு, 2 சாலினாய்டு இருக்கிறதுனால ஒரு சாலினாய்டு வந்து செகண்ட் இன்க்ளூடட் as 1 அண்ட் 1 இன்க்ளூடட் as 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ B1 is equal to mu naught N1 I1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இட்ஸ் ஈக்குவல் டு த, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஈக்குவல் டு த கரண்ட் டென்சிட்டி. ஓகே. ஸோ ஈக்குவலாக இருக்கிறதுனால B1 is equal to I1 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். N is the number of turns. So mu naught is a relative permeability. So because of inside of them they having the free space. Okay. So free space இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதுன்றதை வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ mu naught வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதை. ஓகே. ஸோ இட்ஸ் ஃப்ளக்ஸ் வில் பி இன்க்ளூடட். ஸோ ஃப்ளக்ஸ்னும் போது நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி? த க்ளோஸ் ஃப்ளக்ஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சாலினாய்டில் கரண்ட் 2 வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். ஓகே. ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து 2 ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ 2 1 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறோம். இன்டெக்ரல் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஸ்பேஸ். ஓகே. ஸோ இதோட பர்டிகுலர் ஏரியா எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ A2 இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் DA. ஓகே. கிராஸ் செக்ஷனல் ஏரியாஸ். ஸோ DA இட்ஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ வெக்டாரில் கால்குலேட் பண்ணும்போது இன்டெக்ரல் A2 is equal to B1 DA cos theta அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். எதனால்? the solenoid will be placed on the horizontal direction. ஸோ ஹரிசாண்டல் டைரக்ஷன் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அதோட டைரக்ஷன் எந்த சைட் பிளேஸ் ஆகுது? ஸோ யூனிஃபார்மாக நம்மளுக்கு லைன்ஸ் எந்த சைட் ப்ரொடியூஸ் ஆகுது? எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ cos theta is equal to 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இட்ஸ் a 1. ஓகே. theta is equal to 0. ஸோ க்ளோஸ் ஃப்ளக்ஸ் at 2 1 is equal to B1 A2. A2 is a cross sectional area 2. ஸோ மேலே பிளேஸ் ஆகிறதுக்கு கிராஸ் செக்ஷனல் ஏரியா 1 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ஸோ A1 கீழே இருக்கிறதுக்கு A2 அப்படின்னு சொல்லி பிளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே க்ளோஸ் ஃப்ளக்ஸ் 2 1 is equal to mu naught N1 I1 A2 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ N2 is equal to, ஸோ இந்த N2 ஓட வேல்யூ நம்ம என்னவா எடுத்துக்கிறோம்?
நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இல்லை, ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் டிவைடட் பை த எல் அப்படின்னு லென்த் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம எதோட ஃபார்முலா n2 ஸ்மால் n2ஓட ஃபார்முலா அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஓகே ஈக்குவல் டு இந்த சைடு வந்து நம்ம கால்குலேட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ n2 is equal to n2 it's equal to the area L okay, so it's a length okay, number of turns is equal to length. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து n1 it's 5 கூட கால்குலேட் பண்ணோமா n2க்கு வந்து நம்ம போடுறோம். n2 is equal to mu naught n1 I1 A2 ஓகே. ஸோ A2 இதை வந்து n2ஓட வேல்யூவாக ப்ளேஸ் பண்ணிக்கிறோம் mu naught ஓகேவா. ஸோ அப்படி ப்ளேஸ் பண்ணால் தான் நம்ம வந்து க்ளோஸ் ஃப்ளக்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ண முடியும் ஏரியா கிராஸ் செக்ஷனில் ஓகே. ஸோ mu naught n1 I1 வந்து ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணும்போது நம்ம n2ஓட வேல்யூவாக கால்குலேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ n2 இருக்க இடத்துல இந்த வேல்யூஸ் அதாவது n2 க்ளோஸ் ஃப்ளக்ஸ் 21 is equal to n2 Lன்னு போட்டுட்டு இந்த mu naughtோட ஹோல் வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இந்த n2ஓட வேல்யூ கூட ஜாயின் பண்ணிக்கிறோம் ஓகே. இட்ஸ் சப்ஸ்டியூட்டிங் த ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் கூட இந்த ஈக்குவேஷனை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு n1 I1 A2 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறோமா. இப்போ I1 மட்டும் நம்ம எடுத்துடுறோம், கரண்ட் மட்டும். கரண்ட்டை செப்பரேட்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்னு எடுக்கும்போது n1 n2 ஓகே. ஸோ n1 டர்ன் அண்ட் செகண்ட் டர்ன். ஸோ 2 டர்ன்ஸ் வந்து டர்ன் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ இது ப்ளேஸ் ஆகிருக்க சாலினாய்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நார்மலாக வந்து ஒரு சைடு நம்ம சர்க்குலர் காயில் அப்படின்னு எடுக்கும்போதே நம்மளுக்கு அது வந்து டர்ன் ஆகுறது வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. ஸோ நம்ம நார்மலாக அதை கால்குலேட் பண்ணிக்கிறது எப்படி ஒரு அசியூமேஷனில் தான் கால்குலேட் பண்ணிப்போம். ஸோ n1 and n2 அப்படின்னு சொல்லிட்டு n2 is close flux 21 is equal to it's directly proportional to the current. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் directly proportional to the current அப்படின்னு சொல்லிட்டு current density. ஸோ அதனால் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஈக்குவல் டு இட்ஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஐ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பார்த்துருப்போம் லாஸ்ட் டெரிவேஷன்ஸில் வந்து இதோட டெரிவேஷன் டீட்டெயிலாக பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு த m2 I1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஓகே. ஸோ m2 is a mutual induction 2 it's in current in I1. ஸோ 1க்கு வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதனால் இதை நம்ம n2 க்ளோஸ் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு m2 I1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ I and I will be cancel out ஓகே. ஸோ கரண்ட்டை மட்டும் நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு மற்ற இண்டக்ஷன் காயில்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ mu naught n1 n2 A2 L is equal to M21 ஓகே. ஸோ M21 அப்படின்னு போட்டுக்க. ஸோ க்ளோஸ் ஃப்ளக்ஸ் 12 is equal to இட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே 21க்கு பார்த்தோமா, இங்கே வந்து 12க்கு பார்க்குறோம் ஓகே. ஸோ இட்ஸ் A2 B2 DA is equal to அதை வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ணி திரும்ப கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து செகண்ட் காயிலில் ஃபஸ்ட்டு கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பார்க்குறோம் ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு நம்ம எதில் சாலினாய்டில் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம் கரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது சாலினாய்டு 1ல் தான் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அது செகண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நம்மளுக்கு ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எதில் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா செகண்டில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன், ஸோ கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஓகே. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், டென்சிட்டி அதிகமாகும் இல்லையா. ஸோ டென்சிட்டி அதிகமாகும் போது ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அதில் கால்குலேட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும். டிஸ்டன்ஸ் கம்மியாகும் போது ஃபீல்ட் லைன்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ B2 ADAன்னு எடுத்துக்கிறோம். ஸோ B2 A2ன்னு எடுத்துகிட்டு mu naught வந்து அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி ஃபஸ்ட்டு டர்ன் அதாவது டர்ன் 1ல் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ டர்ன் 1ன்னு எடுக்கும்போது அதே மாதிரி ஐயை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு I and I வந்து கேன்சல் அவுட் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், M12 is equal to mu naught n1 n2 A2 cross sectional area L. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 2 ஈக்குவல் வேல்யூவாக கிடச்சிச்சா, மிச்சுவல் இண்டக்ஷன் 1 சாலினாய்டுக்கும் அண்ட் 2க்கும் வந்து நம்மளுக்கு வந்து மிச்சுவலாக வந்து இண்டக்ட் ஆகுது கரண்ட்டு ஓகேவா. ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே என்ன சொல்லியிருக்கோம், மிச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம டெரிவேஷன் மூலிமா வெரிஃபையும் பண்ணிட்டோம் ஓகே. ஸோ இங்கே வந்து ஈக்குவல் வேல்யூவாக கிடைக்கிறதுனால M21 is equal to M12 is equal to the M அப்படின்னு சொல்லி ஃபைனலாக டெரைவ் பண்ணிடுறாங்க. So next one, the method of producing induced EMF. Induced EMF means it's a electromotive force okay. So the EMF will be produced in the current okay. Number of current will be formed in very high voltage means it's produced as a EMF okay வா. ஸோ நம்ம கரண்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து EMF அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் ஒன் காயில் ஓகே. இட்ஸ் கண்டக்டிங் காயில். அந்த காயிலில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது, ரொம்ப ஹையாக இருக்குது. அதோட மெத்தட்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ எந்த டைரக்ஷனில் அண்ட் எந்த வேரியேஷன் ஏரியாஸில் வந்து
நம்ம வைக்கும்போது அந்த இடத்துல கரண்ட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு மியூச்சுவல் கண்டக்டர் வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு. அதை பிளேஸ் பண்ணுறதுல ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஒரு பிளேட்டில் இருக்க ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த கண்டக்டரில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ நார்மலாக சொல்லியிருக்கேன், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல சேம் எலக்ட்ரிக் லைன்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா ஒன்றோட ஒன்று எப்படி இருக்கும், அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியாஸ்க்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதை நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்லேயே பிளேஸ் ஆகுது அப்படின்னும் போது ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு ஃபார்வர்ட் ஆகுது அப்படின்னாக்கா அதை 90 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து பேரலாகவே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம 0 டிகிரி அப்படின்னு சொல்லி பிளேஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ காஸ் தீட்டாக்கு வந்து நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது பேரலாக இருக்கிறதுனால 0 டிகிரி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து அதோட கரண்ட் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ டைரக்ஷன் எப்படி பிளேஸ் ஆகுது, ஸோ ஆப்போசிட் ரிவர்ஸ் டைரக்ஷனில் வந்து பிளேஸ் ஆகுது. ஓகே, ஆன்டி கிளாக் வைஸில் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆல்ரெடி நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இந்த கண்டக்டரில் இருக்குது. ஸோ அதோட டைரக்ஷன்ஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் அ தம் ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ 3 ஃபிங்கர்ஸ் வச்சு நம்ம வந்து அதோட ரூல்ஸை பார்த்துருப்போம், ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அந்த ரைட் ஹேண்ட் ரூலில் என்ன பார்த்துருப்போம், ஸோ 3 ஃபிங்கர்ஸ், 4 ஃபிங்கர், தம் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த தம் ஃபிங்கரில் வந்து நம்மளுக்கு என்ன பார்த்துருக்கேன், மோஷன் ஆஃப் சார்ஜஸ். ஓகே, மோஷன் ஆஃப் கரண்ட் ப்ரொடியூசிங் சார்ஜஸ். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் in this finger. ஓகே, ஸோ நம்மளுக்கு மிடில் ஃபிங்கரில் என்ன பார்த்துருப்போம், மிடில் ஃபிங்கர் இட்ஸ் அ டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். ஓகே, ஸோ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் நம்மளுக்கு இந்த சைடு எந்த டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஓகே, பேஸ் பண்ணி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இன் ரிவர்ஸ் டைரக்ஷன். ஓகேவா, ரிவர்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ மோஷன் ஆஃப் கரண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கும் நம்மளுக்கு, தம் ஃபிங்கர் பார்க்கும்போது ஸோ இந்த டைரக்ஷனில் நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ வந்து மோஷன் ஆஃப் கரண்ட் இன் அப்வர்ட் டைரக்ஷன். ஓகே, ஸோ நம்மளுக்கு ரிவர்ஸில் வரும்போது டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும், ஆப்போசிட்டில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்போது அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிங்காக கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதை வந்து நம்ம வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, ஸோ வேரியேஷன்ஸ் வந்து நடக்குது. ஸோ ஹியர் த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் இட்ஸ் எனர்ஜி சோர்ஸ் கேப்பபிள் டு டிரைவிங் த எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகே, ஸோ சம் எலக்ட்ரிக் சார்ஜ் இந்த சர்க்யூட்டில் வந்து இருக்குது. ஸோ அதோட ஒர்க் வந்து டன் ஆகுது. ஓகே, நம்ம பர்டிகுலர் எனர்ஜி அதில் ப்ரொடியூஸ் ஆகும்போது அதோட ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டன் ஆகும். ஓகே, ஸோ திஸ் ஒர்க் டன் இட்ஸ் மூவிங் யூனிட் இன் எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஜூல் பர் கூலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ கூலும் இட்ஸ் அ ரிவர்ஸ் பொசிஷன் ஆஃப் த -1, இட்ஸ் அ வோல்ட். ஓகே, ஸோ சம் எக்ஸாம்பிள் ஆஃப் எனர்ஜி சோர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரோமோட்டிவ் கெமிக்கல் செல் அண்ட் தெர்மோ எலக்ட்ரிக் டிவைஸ், சோலார் செல்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டர்ஸ். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் த எனர்ஜி சோர்ஸஸ்க்கு. ஓகே, ஸோ நம்ம எனர்ஜி சோர்ஸ்க்கு வந்து என்னெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்கிறோம், ஜென்ரேட்டர்ஸ், சோலார் செல்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் ஒர்க்கிங். ஓகேவா, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஜென்ரேட்டர்ஸ், சோலார் செல்ஸ்லாம். ஸோ திஸ் ஜென்ரேட்டர்ஸ் ஆர் மோஸ்ட் பவர்ஃபுல் மெஷின்ஸ், இட்ஸ் யூஸ் எஸ் அ லார்ஜ் பவர் ஸ்கேல்ஸ். ஓகே, ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதெல்லாம் வந்து நம்ம வந்து அதிகமாக எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இட்ஸ் அ லா பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே, ஸோ இண்டக்ஷன் மீன்ஸ் இட்ஸ் ப்ரொடியூஸ்ட் as a EMF. ஓகே, ஸோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் will be produced in that particular induction coil. ஸோ the magnetic flux வந்து என்ன ஆகுது, லிங்க் ஆகுது. ஸோ அப்போ EMF ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ திஸ் EMF will be only formed in the magnitude form. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னவா டெரைவ் பண்ண போகிறோம், இதோட டைரக்ஷன்ஸை பார்க்க போதில் வெறும் மேக்னிடியூட்ஸ் மட்டும் இதில் வந்து எப்படி ஃப்ரேம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ the EMF is equal to D closed flux of the magnetic field is divided by the time calculation. Okay, so it's equal to the D closed flux B is equal to DT. ஸோ BA இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மேக்னிடியூட் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணுறோம்ல. ஸோ மேக்னிடியூட் வெக்டாரில் இருக்கிற மேக்னிடியூடை சேஞ்ச் பண்ணும்போது BA cos theta அப்படின்னு வரும். ஸோ theta is equal to 0, ஸோ cos theta is equal to 0. அப்போ BA மட்டும் நம்மளுக்கு கால்குலேட் ஆகும். ஸோ இங்கே க்ளோஸ் ப்ளஸ் B is equal to வெக்டார் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்து மேக்னிடியூடாக சேஞ்ச் பண்ணுறோம், BA cos theta அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்குது, it's a magnetic field is equal to B, it's a magnitude of the direction. Okay, so it's a perpendicular to the area cross section அப்படின்னு சொல்கிறோம். It's changing the area of the coil. Okay, so next வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காயில்ஸை வந்து நம்ம இதோட மேக்னிடியூட்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதோட ஏரியாவை சேஞ்ச் பண்ணாலோ இல்லை இதோட மேக்னிடியூட்ஸே சேஞ்ச் பண்ணாலோ வந்து நம்ம இதில் எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது இந்த காயில்ஸில் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே,
ஸோ இப்போ வந்து சேஞ்சிங் த ஏரியா ஆஃப் த காயில் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம ஏரியாவை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இது வந்து இந்த பிளேட் பேரலல் பிளேட் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னும் போது இதோட ஏரியாவை சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த கார்னர்ஸ்லையோ இல்லை வேறு எதனா பிளேஸில் வந்து பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு கரண்ட் டென்சிட்டி எவ்வளோ இருக்கும். ஸோ இட்ஸ் அ க்ளோஸ் ஃப்ளக்ஸ் B is equal to BA cos theta அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்கேயும் வந்து cos theta வந்து நம்மளுக்கு என்னவா சேஞ்ச் பண்ணுறீங்க, நம்ம 3 டைரக்ஷன்ஸ் தான் பார்த்தோம் ஓகேவா. ஒன்று மேக்னிடியூடு, இன்னொன்று கரண்ட் மோஷனு, இன்னொன்று டைரக்ஷன் ஓகேவா. ஸோ மேக்னிடியூட் வந்து பார்த்தாச்சு, இதில் வந்து நம்ம டைரக்ஷன்ஸ் பார்க்குறோம். ஸோ BA அப்படின்னு எடுத்துக்கும் போது க்ளோஸ் ஃப்ளக்ஸ் B is equal to B, it's a magnetic field, it's produced as a volt as dt, L is a length, okay. So BVL அப்படின்னு சொல்லி calculate பண்ணிக்கிறோம். It's calculating as a time. So BVL is equal to EMF, okay. So magnetic field lines and the voltage of the current density in length, okay வா. So இது எல்லாத்தையுமே எதை பேஸ் பண்ணியிருக்கு, induced as a EMF, okay. So EMF induction தான் பேஸ் பண்ணியிருக்கு. E is equal to D close by B is divided by the dt. So the charges produced and the movement of the charges also having, ஓகேவா. ஸோ நம்மளுக்கு எலக்ட்ரான் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், கரண்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரேண்டமாக ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த ரேண்டம் ப்ரொடக்ஷனில் தான் நம்ம எப்படி அதை கால்குலேட் பண்ணிப்போம், அதோட டைரக்ஷன்ஸும் தென் அதோட ஏரியா சர்க்கம்ஃபரன்ஸும் வந்து எப்படி இருக்குன்னு கால்குலேட் பண்ணுவோம், ஓகே. So it's finally the work will be done, okay. So it's a producing of the induction EMF. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸில் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னோம்ல. ஸோ இட்ஸ் அ 3 cases வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்க்கு. பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் B, பை சேஞ்சிங் த ஏரியா A of the coil and changing the relative orientation theta of the coil in magnetic field, okay. So இதோட orientation it's related the coil also placed as a changes. So this Faraday's experiment will be included in this electromagnetic induction. So it's discovered as a EMF அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு 3 கேஸ் என்ன, relative motion between the circuit and the magnetic force. So variation in current flow through the nearby the coil. It's a second experiment. So next the production of EMF changing the area வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, velocity change it's toward the left. L is a moving of the length of the rod. And next one, magnetic field B is a magnetic lines is perpendicular direction, it's a plane of the paper. So it's enclosed by the loop. So நம்ம என்ன பண்ணுறோம், இதை closed loopல தான் இதை place பண்ணுறோம் ஓகேவா. So this magnetic field lines will be produced as a flux is decrease. So இந்த டைமில் நம்மளுக்கு என்ன ஆகுது, கிராஸ் செக்ஷனல் ஏரியாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதோட ஏரியாஸை நம்ம கம்மி பண்ணும்போது அதோட ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்ன ஆகும், அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. கரண்ட் ப்ரொடக்ஷன் என்ன ஆகும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ உள்ள எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே ஏரியாஸை நம்ம அதிகம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கம்மியாகவும், நம்மளுக்கு ஏரியாஸ் அதிகமாக ஆக அதோட டென்சிட்டி கம்மியாகும் போது நம்மளுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், லோவாக. ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் த இண்டக்ஷன் ஆஃப் த கரண்ட், ஓகே. ஸோ கரண்ட்டை பேஸ் பண்ணி, அதாவது இஎம்எஃப்பை பேஸ் பண்ணி தான் அது வந்து ஏரியாஸ் வந்து கம்மியாகதும் அதிகமாகதும், ஓகே. ஸோ திஸ் இஸ் அ டெரிவேஷன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் த இஎம்எஃப். Okay students, I hope you all understand today video class. We will see in the next class. Thank you.